ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ஆவணி மாத பௌர்ணமியில் வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி இன்னைக்கு வராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு தீயதை இழைக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், மனசில் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கி நிம்மதி பிறக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது. இந்த நாளின் முக்கியத்துவத்தையும் வராகி அம்மனை வழிபாடு செய்கிறதுனால உண்டாக்கக்கூடிய பலன்களையும் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் பௌர்ணமியின் முழு நிலவொளியானது தெய்வ சக்திகளை பெருக்கி வழிபாட்டின் பலன்களை பன்மடங்காக அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த நாளில் மகா சக்தியின் ஒரு வடிவமான ஸ்ரீ வராகி அம்மனை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் தீய சக்திகளையும் நீக்கி அனைத்து நலன்களையும் கொடுக்கும் அப்படின்றது பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கையே இருக்கு. யார் இந்த வராகி அம்மன்? ஸ்ரீ வராகி அம்மன் சப்த மாதாக்களில் ஒருவராகவும் மகா சக்தியின் விக்கிரமான வடிவங்களில் ஒருவராகவும் இருக்கிறாங்க. இவர் பூமியின் தலைவியாகவும் பயிர்களை காப்பவராகவும் பக்தர்களுக்கு தைரியத்தையும் வெற்றியையும் தருபவராகவும் இருக்கிறாங்க. வராகி அம்மனின் வாகனம் பன்றி. இது வலிமையையும் உறுதியையும் குறிக்குது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு வராகி அம்மனுக்கு எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம், பொருட்கள்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னா, முதல்ல அம்பாலோட படமோ இல்லை விக்கிரகமோ வச்சுக்கலாம். அதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் வைக்கணும். செந்தாமரை அப்படிலாம் சிவப்பு அரளிப்பூக்கள், வெற்றிலைப்பாக்கு இதெல்லாம் வச்சுக்கணும். நெய்வேத்தியம் சக்கரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய், அப்படி இல்லைன்னா சுண்டல் இல்லை மிளகு சாதம், ஏதாவது உங்களுக்கு இது தவிர உங்களால் முடியும் அப்படின்னா எதுனாலும் வச்சுக்கலாம். விபூதி, குங்குமம், ஊதுபத்தி இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த வராகி அம்மனோட வழிபாட்டு முறை பௌர்ணமியில் நாம் எப்படி செய்யலாம் அப்படின்னா, இந்த பௌர்ணமி தினத்தில் மாலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமான ஆடை அணிஞ்சிட்டு பூஜை செய்யும் இடத்தை சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும். வராகி அம்மன் படம் இல்லைன்னா விக்கிரகம் இருக்குது அப்படின்னா ஒரு பலகையில் வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி பச்சரிசி மாவுனால் ஒரு கோலம் போட்டுருங்க. முதல்ல குலதெய்வத்தை மனசார வணங்கிடுங்க. வராகி அம்மனுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது. அம்மனுக்கு உகந்த செந்தாமரை இல்லைன்னா சிவப்பு அரளிப்பூக்களை அர்ச்சனை செய்ய பயன்படுத்திக்கோங்க. அர்ச்சனை செய்யும் போது ஸ்ரீ வராகி அம்மனின் மூல மந்திரங்களை இல்லைன்னா 108 அஷ்டோத்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கலாம். இந்த 108 போற்றி இருக்குது இல்லையா, அதை சொல்லிக்கலாம். சரி, இப்போ நம்ம அந்த மூல மந்திரம் நான் இதில் சொல்கிறேன் பதிவில், அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல் மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் க்ளீம் வராகி நமக. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இதுவும் ரொம்ப எளிமையானது தான். அடுத்து இன்னொரு மந்திரம் சொல்கிறேன். ஓம் ஐம் க்ளீம் சௌ வராகி நமக. இதுவும் ரொம்ப எளிமையான மந்திரம் தான். இதை 108 முறை உச்சரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுக்கப்புறமா காயத்ரி மந்திரம், வராகி அம்மனோட காயத்ரி மந்திரமும் இருக்கு. அதையும் சொல்கிறேன். ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். இது 3ல் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது உங்களுக்கு தெரியுதோ அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, மிளகு கலந்த சாதம் இல்லை சுண்டல், இதை நீங்கள் நெய்வேத்தியமாக படைச்சி அம்மனுக்குரிய பாடல்களை பாடி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. பௌர்ணமியான இன்னைக்கு வராகி அம்மனை வழிபாடு செய்கிறதுனால நம் வாழ்க்கையில் இருக்கிற எதிரிகள் தொல்லையை அடியோடு நீங்கும். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். தைரியமும் வெற்றியும் கிடைக்கும். மேலும் தொழில் மற்றும் வேலைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். பௌர்ணமி நிலவின் சக்தியோட அம்மனின் அருளும் சேர்ந்து அனைத்து தடைகளும் விலகும் மற்றும் எதிரிகளின் மூலம் வரக்கூடிய தீராத பிரச்சனைகள் கூட தீர்ந்திரும்.
இந்த வழிபாட்டை முழு மனதோடையும் பக்தியோடையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மனின் அருளை பரிபூரணமாக நாம் பெற்றிடலாம். அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த பௌர்ணமியை தவற விடாமல் அம்பாளுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த வழிபாடை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும், கைமேல பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.